நமஹ ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 795 ஆரம்பிக்கிறது. கானம் பண்ணுவது, நடனம், நாடகம் மூன்றும் சேர்ந்து காந்தர்வ வேதம். இதனால் நமக்கு பணம் வராது, வயிறு ரொம்பாது. இவற்றை கச்சேரி சதிர் என்று பண்ணுகிறவர்களுக்கு, நடிக்கிறவர்களுக்கு, நடத்துகிறவர்களுக்கு தான் வயிறு ரொம்புகிறது, பர்சு ரொம்புகிறது. பார்க்க போகிற நாம் நம் வயிற்றுக்காக வைத்து கொண்டிருப்பதை அங்கே கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறோம். யூட்டிலிட்டி என்ற பாயிண்டில் இப்படி நஷ்டப்பட்டாலும் மனசுக்கு மகிழ்ச்சி, உல்லாசம், உற்சாகம், பொழுதுபோக்கு என்ற லாபம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம். இது மட்டும் யூட்டிலிட்டி இல்லையா? கொத்தவரங்காய் வாங்கினால் சாப்பிடலாம், அதே காசுக்கு பூ வாங்கி ஃப்ளவர் வேஸில் வைத்தால் சாப்பிட முடியாதுதான். இருந்தாலும் இதை பார்த்தால் நேத்திரானந்தமாக இருக்கிறது, மனம் குளிர்கிறது என்பதால் கொத்தவரங்காய் வேண்டாம் என்று இந்த பொக்கையை வாங்குகிறான் என்றால் இதற்கு யூட்டிலிட்டி இல்லை என்று எப்படி சொல்வது? அன்றாட அலுவல்களில், பொறுப்புகளில், அனுஷ்டானங்களில் அழுத்து களைத்து போகாமல் மனசுக்கு உற்சாகம் தர வேண்டியதுதான் என்றே உபயோகமில்லாததாக தோன்றுகின்ற பாட்டையும் கூத்தையும் பெரியவர்கள் காந்தர்வ வேதம் என்று வைத்திருக்கிறார்கள். மற்றவற்றின் உபயோகத்தை நாம் உணர்வதற்கான உற்சாகத்தை தரும் பெரிய உபயோகம் இவற்றுக்குத்தான் இருக்கின்றன. வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு ஏற்படுகிற பாரத்தை மறந்து கொஞ்ச நேரமாவது இறக்கி வைப்பது காந்தர்வ வேதம் செய்யும் பெரிய உபகாரம். பெயர் காரணம். காந்தர்வ வேதம் என்று ஏன் பெயர் என்றால், காந்தவர்கள்தான் உற்சாகம் கொடுக்கும் விஷயங்களிலே பொழுதை போக்கிக் கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறவர்கள். நம் கண்ணுக்கு தெரியாத அநேக தேவ அசுர ஜாதிகளுக்குள் தேவ ஜாதிகளில் ஒன்றான காந்தர்வர்கள் இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே தெரிகிற சின்னஞ்சிறிய கிருமிகள் பல இருக்கின்றன. மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாமல் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. நம் கண்ணுக்கும் தெரியாமல் உள்ளே இருப்பதெல்லாம் எக்ஸ்ரேயில் தெரிகிறது. அதீந்திரிய திருஷ்டி, திவ்ய சக்ஷுஸ், ஞான பார்வை என்றெல்லாம் சொல்கிற உயர்ந்த பார்வையை உடைய ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் நம் கண் மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே ஆகிய எதற்கும் தெரியாத கந்தர்வாதி ஜாதிகள் புலனாவார்கள். சித்திரங்களில் காந்தர்வர்களை போடும்போது அவர்கள் வீணாகானம் பண்ணிக்கொண்டும் புஷ்பம் சுரிந்து கொண்டும் உற்சாகமாயிருக்கிற பிறவிகளாக சித்தரித்திருக்கும். இந்திரிய சௌக்கியங்களை தரும் விஷயங்களுக்கு கந்தர்வர்களே அதிர்ஷ்டான தேவதைகளாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இன்பத்தை தருகிற சித்திரக்கலை, கவித்துவம், பல பாஷா ஞானம், செஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடுகிற விளையாட்டு, அதாவது இன்டோர் கேம்ஸ், பந்து, பேட்மிண்டன் மாதிரி வெளியே ஆடுகிறவை அவுட்டோர் கேம்ஸ், நாட்டிய நாடகங்களிலே ஒரு அம்சமான பொம்மலாட்டம், நிழலாட்டம், கரகாட்டம், இவை எல்லாற்றையும் கூட காந்தர்வ வேதத்தை சேர்ந்ததாக சொல்வதுண்டு. 64 கலைகள், சதுஷ்டி கலா, அதாவது 64 கலைகள் என்று ஒரு கணக்கு சொல்வதுண்டு. இந்த கலைகளை கூட அம்பாள் தான், கலைகளாக கூட அம்பாள் தான் இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு சகஸ்ரநாமத்தில் சதுஷ்டி கலாமயி என்று ஒரு நாமா இருக்கிறது. இந்த 64 மேலே சொன்ன எல்லாம் வந்துவிடும். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர ராயர் என்கிறவர் பண்ணின பாஷ்யம் ரொம்பவும் முக்கியமானது. அம்பாளுடைய அனுகிரகத்தால் எல்லா துறைகளிலும் ஆச்சரியப்படும்படியான வித்வத் உள்ளவராக இருந்தவர் இந்த பாஸ்கர ராயர். இவர் 64 கலைகள் என்னென்ன என்று பல புராதன நூல்களை ஒப்பிட்டு பார்த்து தம்முடைய பாஷ்யத்தில் இன்னவென்று வரையறுத்து சொல்லியிருக்கிறார். வைதிக மதத்துக்கு ஆதாரமாயிருக்கிற வேதம், வேதாங்கம், உபாங்கம், உபவேதம் என்கிற 18 வித்யாஸ்தானமுமே இந்த கலைகளில் வந்துவிடுகின்றன. ஷட் தரிசனங்கள் என்பதை சேர்ந்து சாங்கியம், யோகம் முதலான ஆத்மார்த்தமான மற்ற சாஸ்திரங்களும் வந்துவிடுகின்றன. ஆணையேற்றம், குதிரையேற்றம் இவையும் வருகின்றன. மந்திர சக்தியால் பண்ணுகிற ஆகர்ஷணம், வஷ்யம், திரிஸ்கரணி என்கின்ற கண்கட்டு வித்தை, இந்திரஜாலம் என்னும் மேஜிக், பித்தளையை பொன்னாக்குகிற ரசவாதம், வைத்தியத்தை சேர்ந்த நாடி சாஸ்திரம், விஷத்தை இறக்கும் காருட சாஸ்திரம், ரூபலட்சணத்தை கொண்டே ஒருத்தனின் குணத்தை வாழ்க்கை போக்கியும் நிர்ணயம் செய்யும் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம், ரத்ன பரீட்சை முதலான பலவற்றையும் 64 காட்டுகிறார். இதில் அழகுணர்ச்சி, ரசிக மனஸ், இந்திரிய இன்பம் முதலியவைகளை பூர்த்தி பண்ணுவதாகவும் பல இருக்கின்றன. மாலை, வாசனை பொடி, நகை நட்டு முதலியன செய்வது, பின்னுவது, எண்ணெய் தேய்ப்பது, பட்சிகளுக்கு பேச்சு சொல்லித் தருவது, எவ்வளவும் உண்டாக்குவது, புதிர் போடுவது, ஒருத்தர் முடிகிற வார்த்தையை இன்னொருத்தர் ஆரம்ப வார்த்தையால் வைத்து அந்தாதி பாடுவது. அந்த ஆதி என்பதே அந்தாதி, அந்த முடிவு ஆதி. ஆதி என்பது ஆரம்பம், அந்த என்பது முடிவு. ஒருத்தர் ஒரு ஐடியாவை ஒழித்து பாதி மாத்திரம் சொல்லிவிட்டு விடுவதை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு
பாக்கியையும் சொல்லி கவிதையை பூர்த்தி செய்வதான சமஸ்யா பூர்ணம் என்று இந்த கலைகளில் பல இருக்கின்றன. இவையும் காந்தர்வ வேதத்தில் வருவதாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்த்தால் ஜேர்னலிசம் என்ற தற்போது பகுஜன வசீகரத்தோடு இருக்கிற பத்திரிகை தொழிலும் இதை சேர்ந்ததாக ஆகும். மொத்தத்தில் விசித்திரத்தை காட்டுவதெல்லாம் காந்தர்வ வித்தைகள் எனலாம். மேஜிக் தான் விசித்திரம் என்றில்லை. வார்த்தை விசித்திரமாக பேசுவது, எழுதுவது, ஸ்வரதாள விசித்திரமாய் பாடுவதும் ஆடுவதும், ரச விசித்திரங்களை காட்டி நடிப்பது எல்லாமே விசித்திரம்தான். பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும். பிரத்யக்ஷத்தில் நாம் பார்ப்பதில் இப்படி பொழுதுபோக்கு, உற்சாகம், பிளஷர்ஸ் ஆஃப் த சென்சஸ் என்று இருப்பவை எல்லாமே மனுஷனை ரொம்பவும் இழுத்து கொண்டு போகிற சக்தி உள்ளவையாக இருக்கின்றன. இழுத்து கொண்டு என்றால் மேலேயா என்றால் அப்படியும் இல்லை. பாட்டு, கூத்து, சினிமா, ஸ்போர்ட்ஸ், நாவல், பத்திரிகைகள் எல்லாம் சாப்பாட்டு திகட்டி போகாமல் ஊறுகாய் மாதிரி கர்மானுஷ்டானங்களில் ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரிலாக்ஸ் செய்யவே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் சாஸ்திரங்களில் அனுமதித்திருப்பது. கடைசி பட்சமாகத்தான் இவற்றுக்கு நம் மனசையும் பொழுதையும் பொருளையும் கொடுக்க வேண்டும். ஆனாலும் ஈஸ்வர மாயில் எப்படி இருக்கிறது என்றால், கொஞ்சம் இதுகளில் இறங்கினாலும் இவை சுழலாக நம்மையே ஒரேடியாக இழுத்து கொண்டு போய் இவற்றுக்காகவே நாம் சகலத்தையும் அர்ப்பணம் பண்ணுகிற நிலைக்கு கொண்டு நிறுத்துகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.